ஹாய். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, நான் செத்த பிற என்ன ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ 2025 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறந்தார். சரிங்களா? அவரால் பண்ண முடியாத அதிசயம்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா காற்றும் கடலும் அவருடைய பேச்சை கேட்கும். அவர் கடலில் நடந்து வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் இறந்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்காரு. ஒருத்தர் உடம்புலேருந்து போன உயிரை கூட அவரால் திரும்ப கொண்டு வர முடிஞ்சிருக்கு. எல்லா வித நோய்களையும் அவரால் குணமாக்க முடியும். கண் பார்வை, பிறவிலே கண் பார்வை இல்லாதவங்களையும் குணப்படுத்த முடியும். கால் சூம்பின காலாக இருக்கிறவங்களுக்கு நார்மல் காலாக அவர் வர வச்சார். இப்படிப்பட்ட எல்லா அதிசயங்களும் பண்ணிவிட்டு நான் தான் கடவுள்னு சொன்னார். அது எப்படின்னா, இந்த அதிசயங்களை பார்த்து, அதாவது நான் என்ன கடவுள்னு சொல்கிறத விட அந்த அதிசயங்களே என்னை குறித்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட பழைய சமூக அறிவியல் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா கிமுன்னு இருக்கும். கிறிஸ்து பிறப்பிற்கு பின், கிறிஸ்து பிறப்பிற்கு முன். காலங்களே ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒருத்தருடைய பிறப்பை வச்சு. ஸோ இப்படிப்பட்டவர் ஒருத்தர் நிஜம் அப்படின்னா, அவர் உண்மையிலே இருந்தார் அப்படின்னா, நரகமும் உண்மையிலே இருக்குது. ஸோ இந்த செத்தப்பற எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி இருக்கிறவன் செத்தப்பற செத்தான். ஏன்னா நரகத்தில் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்நாள் காலம் கம்மி. ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 100 வருஷமோ. ஆனால் இறந்த பிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்களாக இருந்தீங்க, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணலை, அவர் கட்டளைகளை ஃபாலோ பண்ணாதவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, நரகத்தில் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நித்திய காலம். நித்திய காலம் மீன்ஸ் ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக இறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்துவோட வருகை பூமிக்கு வந்து நியாய தீர்ப்பு நாள்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் வந்ததுக்கப்புறம் செத்தவங்களும் சரி, உயிரோடு இருக்கவங்களும் சரி, தனித்தனியாக பிரிக்கப்பட்டு சொர்க்கத்துக்காக நரகத்துக்கான போடப்படுவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் நரகத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களால் இந்த வாழ்க்கையை திரும்ப வரவும் முடியாது, உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களை நீங்கள் காப்பாற்றவும் முடியாது. ஸோ இப்போவே இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அவருக்கு பிரியமாக எப்படி வாழணும்னு சொல்லி இருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இப்போ வாழணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு, ஸோ சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களாச்சும் மனம் திரும்பட்டும். ஓகே. காஸ்பல், அதாவது காஸ்பல் அறிவிக்க முடியலைன்னா கூட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம். பாய்.